இன்னும் உங்களுக்குள்ள அந்த ஹோப் இருக்கா? வணக்கம். உங்களோட ஹோப் என்னன்னா, என்னைக்காவது ஒரு நாள் அவங்க திரும்பி வந்துருவாங்க அப்படின்னு. அதான் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. சைக்காலஜில இத எமோஷனல் அட்டாச்மென்ட் ரெசிட்யூன்னு சொல்லுவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்லயோ, ஒரு ஆஃபீஸ்லயோ, இல்ல நீங்க வேலை பண்ற ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நீங்க வெளியேறிட்டீங்க அப்படின்னா, மேபி பிசிக்கலா நீங்க அங்க இல்லாம இருக்கலாம். பட் உங்களோட எமோஷன்ஸ் உடனே அந்த இடத்துல இருந்து போகாது. அது ஸ்லோவா தான் ரிலீஸ் ஆகும். ஆனா, நீங்க அத பிடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஹீலிங் எப்பவுமே டிலே ஆயிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ, இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன? அக்செப்டன்ஸ். அவங்க வரலன்னா, நம்ம அந்த இடத்துக்கு போகலன்னா, அந்த இடமே இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அதுதான் ஆன்சர். நீங்க உங்களுக்கு எவ்ளோ டிசர்விங்கா இருக்கீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர, அடுத்தவங்க நம்மள பார்த்து வேலிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதே தேவையில்லாத விஷயம் தானே! லெட்டிங் கோ அப்படின்னா லூசிங் இல்ல. அது ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரீயிங். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க விடுறது அவங்களையோ, அந்த வேலையோ, இல்ல உங்களுக்கு அங்க கிடைச்ச எமோஷனையோ இல்ல. கம்ப்ளீட்டா உங்களோட பெயின. அன்புடன் பவித்ரா.